Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி வெஜிடபிள் புலாவ். இந்த வெஜ் புலாவ் வந்து உங்களுக்கு லஞ்ச் ரெசிபிக்கு பண்ணலாம். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷா இருக்கும். இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் புலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாஸ்மதி அரிசி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா, அதை இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஒரு 10 பீன்ஸ், 2 கேரட், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இது மூணுத்தையுமே சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, புதினா, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அதுக்கு ஒரு 3 தண்ணி நல்லா அலசிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். புலாவ் செய்கிறதுக்கு நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாசி பூ, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய். இதெல்லாம் நல்லா வெடித்ததும் பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரையே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையே வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனைனா நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸ். காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அது காயெல்லாம் வந்து ஒரு பாதி பதத்துக்கு 50% வேகணும். அது வரையே நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. பாருங்கள், காயெல்லாம் வந்து ஒரு 50% வந்து வெந்துடுச்சு. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லியும் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு ஒரு நிமிஷம் போல். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ஃபுல்லாக அரிசி எடுத்தேன். இப்போ இதில் வந்து 1.5 அளவுக்கு நம்ம 1க்கு 1.5 அப்படியே அளந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. ஊற வைக்கலைன்னா 1க்கு 2 சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் சேருங்க. அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க. அப்படி அப்போ பார்க்க மறந்துட்டிங்கன்னா இப்போ டக்குன்னு பார்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ இன்னொரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மில் வச்சிடலாம் ரைஸை. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சரிசமமாக ஆக்கிக்கோங்க. இப்போ இதை வந்து தம்மில் போட்டுடலாம். இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்ல டைட்டான மூடி, கொஞ்சம் கூட காற்று போகக்கூடாது, அந்த மாதிரி மூடி போட்டுட்டு அதை வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் வச்சு தம்மில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், தம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் ஆச்சு. நான் வந்து அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பனே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. அது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 8 நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்படியே மெதுவாக பண்ணுங்கள், அரிசி உடையாமல் கிளறுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடஞ்சிடக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு. அரிசியும் பாருங்கள் உடையில நீட்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து வெஜ் புலாவ், மட்டன் மசாலா, தயிர் பச்சடி. இந்த மட்டன் மசாலா ரெசிபி வந்து நான் போன வாரமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ் புலாவ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.